இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்பென்சர் கான்ஃபிடென்ஸுங்கிற ஒரு படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸ்பென்சர் கான்ஃபிடென்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து ஏற்கனவே ஒரு போலீஸ் ஆஃபீஸரை அடித்து ஜெயிலுக்குள்ளே வந்து அடைஞ்சு கிடப்பார். ஸ்டார்டிங் சீனே தான். ஜெயிலுக்குள்ளே அடைஞ்சு கிடக்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் சீன்லேயே நல்லா ஃபைட்டை போட்டு வெளில வருவார். வெளில வந்ததுக்கப்புறமா வந்து நம்ம பழைய போலீஸ் அதிகாரி, அதாவது இவர் ஃபஸ்ட்டாக சண்டை போட்டு ஒரு போலீஸ் அதிகாரி அடித்து உள்ளே போகும்போது என்னோட போலீஸ் ஃப்ரெண்ட் தான் வந்து வெளில வந்து மீட் பண்ணுவார். மீட் பண்ணி அப்புறம் அவனோட பழைய தாத்தா ஃப்ரெண்டு வேறு இருக்கார், அவரோட வீட்டில் போய் தங்குவார். இந்த தாத்தா ஃப்ரெண்டு வீட்டில் பார்த்தீங்கன்னா அவர் கூட ரூம்மேட்டாக இன்னொருத்தர் வந்து இருப்பார். அவர் வந்து அவரும் இவரும் தான் சேர்ந்து பார்ட்னராக சேர்ந்து இன்னொரு ஆப்ரேஷன் வந்து முடிக்கலான்னு வந்து போவாங்க. அது இன்னொரு ஆப்ரேஷன் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு போலீஸ் ஆஃபீஸரையும் ஒரு கருப்பான போலீஸ் ஆஃபீஸரையும், இங்கே மெயினாக யூஎஸில் வந்து ரேசிசம் வந்து அதிகமாக இருக்குது. அதாவது கலர் வெறின்னு சொல்லலாம். கருப்பு கலர் மேலேயே பார்த்திங்கன்னா பயங்கரமாக காண்டாயத்துவானுங்க. அந்த மாதிரி வந்து இருக்கிற படம் தான் வந்து அதை வந்து இதை நல்லாவே காமிச்சிருக்காங்கன்னு வந்து சொல்லலாம். அந்த கருப்பு போலீஸ் ஆஃபீஸரும் பார்த்திங்கன்னா வெள்ளை போலீஸ் ஆஃபீஸரை வந்து சாவடிச்சிருவானுங்க. அந்த வெள்ளை போலீஸ் ஆஃபீஸர் வந்து எப்படி செத்தாங்க, அந்த கருப்பு போலீஸ் ஆஃபீஸருக்கான நீதியை வந்து தேடுறதுக்காக நம்ம ஹீரோ வந்து ஏற்கனவே ஜெயிலேருந்து வெளியில் வந்தாலுமே திரும்பி நேர்மைக்காக தான் வந்து ஜெயிலுக்குள்ளேயே உள்ளே போனாங்க. ஏன்னா ஒருத்தனை கொன்ன வழக்கில் அந்த கேஸை நடத்தாமல் வழக்கில் தான் வந்து உள்ளே போனாங்க. அந்த போலீஸ் ஆஃபீஸர் ஏற்கனவே போய் இவர் அடித்த போலீஸ் ஆஃபீஸர் வந்து கேஸை ஒழுங்காக நடத்தியிருக்க மாட்டார். அதனால் அவங்க பையன் வந்து ஒரு பேரண்ட்ஸோட பையன் வந்து செத்துருப்பான். அதனால் அந்த காண்டில் தான் வந்து போலீஸ்காரனை வந்து நல்லா அடிச்சு நொறுக்குனது. அந்த கேஸில் தான் ஸ்டார்டிங்கே வந்து நம்ம ஹீரோ வந்து உள்ளே போயிருப்பார். அதனால் வந்து திரும்பியும் என்ன தான் நம்ம உள்ளே போனாலும் திரும்பி நேர்மைக்காக தான் போராடணும்னு சொல்லிவிட்டு அந்த போலீஸ் ஆஃபீஸர் எப்படி செத்தாங்கன்னு வந்து தேட போவாங்க. உண்மையும் வந்து தெரிஞ்சிடும். அப்புறம் கடைசியில் அந்த போலீஸ்காரனை வந்து கொண்டவனையும் வந்து ஒரு அட்டாக் பண்ணுவார். அட்டாக் பண்ணதுக்கப்புறம் வழக்கம் போல் ஜெயிலுக்கு போகாமல் தன்னோட நேர்மையும் நீதியும் வந்து ப்ரூஃபோடு வந்து நிரூபித்து வந்து இந்த கேஸ்லேருந்து தப்பிச்சிருவார். அவன் ட்ரக்ஸு சப்ளை பண்ணுறதுக்காக தான் அந்த போலீஸ் ஆஃபீஸரை வந்து கொண்டிருப்பானுங்க. இப்போ 2வது டைம் நடந்தது. முழுக்க பார்த்திங்கன்னா காமெடியும் ட்விஸ்ட்டும் த்ரில்லாக தான் போகும் இந்த படம் ஃபுல்லாகவே. அதனால் அந்த படத்தை வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். 100% ஃபன் கேரண்டி தான். இது வந்து அஃபிஷியல் தமிழ் டப்பில் இல்லை, ஃபேன் டப்பில் தான் இருக்கும்.